ஹோலிலேண்ட் டிவியினுடைய நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024வது வருடம் நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில் அமைய வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த வருடத்திற்குரிய செய்தியாக நான் சில வசனங்களை இங்கே படித்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வேத வசனங்கள் மிகவும் முக்கியமான வசனங்கள். இந்த உலகத்திலே நேபுகாத் நேச்சார் என்கின்றதான அரசன் ஆட்சி நடத்தின போது மிகப்பெரிய அரசராக இருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பல உலகம் முழுவதையும் தேவன் நேசித்ததன் காரணமாக நேபுகாத் நேச்சார் ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து ஆட்சி நடத்தினார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேபுகாத் நேச்சார் அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் துரத்தப்பட்டு காடுகளிலும் மலைகளிலும் உணவில்லாமல் புல்லை மேய்ந்து வாழ்ந்தார் என்று வேதவசனங்கள் கூறுகிறது. அந்த நேபுகாத் நேச்சாருடைய கடைசி வாழ்க்கையிலே அவர் தேவனை திரும்பவும் பற்றி கொண்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்ட காரணத்திற்காக அவருக்கு கிடைத்த பலன்களை இந்த வசனம் கூறுகிறது. அது இந்த 2024ஆம் ஆண்டினுடைய மக்களுக்கு அனைவருக்கும் பொருந்துவதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வசனங்களை படிக்க கேளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரை. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவரது தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரிகைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வருடங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்திருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், எவ்வளவு துன்பப்பட்டீர்கள், எவ்வளவு வேதனைப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தேவன் இந்த வருடத்தினுடைய தீர்க்க தரிசன வசனமாக அன்று நேபுகாத் நேச்சார் சொன்ன அதே வசனங்களை தேவன் இன்று நமக்கு தந்திருக்கிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இழந்து போன அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இழந்து போன அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். உற்றார் உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் உங்களை தேடி இந்த வருடத்திலே வருவார்கள். உங்களுக்கு இழந்து போன அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அதே பதவி, அதே வழிகள், அதே இட வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த வசனங்கள் இந்த வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடந்து தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துவீர்களேயானால் நிச்சயமாக தேவன் இந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அன்று நேபுகாத் நேச்சாருக்கு நிறைவேற்ற அதே நிறைவேறுதல் அனைத்து மக்களுக்கும் அவர் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். இந்த 2024வது வருடம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வருடமாக திகழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அதை அருளி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் இந்த புத்தாண்டை உங்கள் வாழ்க்கையின் ஒரு நல்ல வருடமாக, ஆசீர்வாதமான வருடமாக திகழச் செய்வாராக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.